ஹலோ. ஹாய். நான் உங்கள் ரோஹித் பேசுகிறேன். இது ஒரு ஆடியோ பாட்காஸ்ட். இது மணி எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்லை மணியை எப்படியெல்லாம் தப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், இல்லை பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம பண்ண தப்புகள்லாம் நம்ம லைஃப்பில் எல்லோரும் பண்ணியிருப்போம். ஸோ அதை பற்றி ஒரு ட்ரூ ஸ்டோரி நான் பார்த்த ஒரு ட்ரூ ஸ்டோரி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது உங்கள் யாருக்காச்சும் ரொம்ப யூஸ் ஆகும். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிளில் ஒரு பையன் இருந்தான். ஸோ அவனுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஜாப் சம்திங் அவனுக்கு இல்லை. அவனும் நிறைய ஜாப் ட்ரை பண்ணுறான், போகிறான், வரான். ஆனால் கொஞ்சம் ஜாப் அவனுக்கு கிளிக் ஆகாமல் இருக்குது. அப்புறம் அவனுக்கு அப்புறம் ஒரு பார்ட் டைமாக ஜாப் கிடைக்கிது. அந்த ஜாபில் அவன் கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணுறான், நிறைய கற்றுக்கிட்டான், சம்பளம் நிறையா வாங்கினான். அந்த அளவுக்கு சம்பளம் கொஞ்சம் ஆவரேஜாக வாங்கினான். ஆனால் அவனுக்கு செலவுங்கிறது அவ்வளோவா இல்லை. ஏன்னா சொந்த வீடு, அவன் ஒய்ஃப், அவனுக்கு மேரேஜ் ஆகிருச்சு. ஸோ அவங்க அப்பா சைடு எல்லாமே அவனுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவன் என்ன பண்ணான்னா, ஆனால் அவனுக்கு இண்டிவிஜுவல் கமிட்மெண்ட் இருக்குது. ஆனால் அவன் அந்த ஜாபில் அந்த சம்பளத்தை அவனுக்குன்னு யூஸ் பண்ணிக்காமல் அவன் என்ன பண்ணான்னா, சம்பளம் ஒரு லட்ச கிட்ட சரி அவன் சேர்த்து வச்சு 1 லட்சம் கிட்டே இருந்தவனே அவன் போயிட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கினான். அவன் 1 லட்ச ரூபாயே ஒரு 70,000 80,000 சம்திங் ஒரு கார் வாங்கினான். அந்த காரு கொஞ்சம் சரியில்லை. அந்த கார் ஒரு ஆசைக்காக வாங்கிட்டான். கையில் காசு பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரு ஆசைக்காக கார் வாங்கிட்டான். அந்த காரை வாங்கி வீட்டில் நிப்பாட்டிட்டு அப்புறம் காரை கொஞ்சம் ஓட்டினதுக்கப்புறம் காரு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு வைக்குது. அந்த காருக்கு ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறான். கார் வாங்கின விலையே ஒரு 70,000 80,000, அதுக்கு ஒரு 1 லட்சம் மொத்தமாக அப்படி இப்படின்னு போட்டு ஒரு 2 lakhs செலவு பண்ணிட்டான். அந்த 2 lakhs ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கார் கொஞ்சம் பெரிய செலவு வச்சோன்னே, ஏன்னா அந்த கார் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கிட்ட இருந்த காரு தான். அப்புறம் அந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செலவு வச்சதுக்கப்புறம் இனிமேல் இந்த காரை நம்ம செலவு பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்ட்டு அந்த காரை ஒரு 40,000 50,000 அந்த காரை விற்றுட்டான். இப்போ அவங்ககிட்ட வந்த பணம் தான் அவன் ஒரு எஃப்டியோ இல்லை ஒரு கோல்டோ வாங்கி வச்சுருந்தானா அந்த பணம் அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த பணம் அவனுக்கு காப்பாற்றிருக்கும். ஆனால் அவன் தேவையில்லாமல் ஒரு கார் வாங்கி அந்த கார் மூலமாக எக்ஸ்ட்ரா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணி அது லாபமே இல்லாமல் மறுபடியும் 30,000 40,000 விற்றது தான் அவன் பண்ணது ஒரு மணி மேக்கிங். அவன் பண்ண தப்பு. ஸோ அவன் எஞ்சுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு பொறுப்பாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா அந்த டைம் எது தேவைன்னு தெரியாமல் ரொம்ப எது தேவைன்னு அவங்க தேவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் அந்த தேவையை பண்ணாமல் ஆசையை நோக்கி போனாங்க. ஆசைப்பட்டதை வாங்கினால இருக்கிற காசும் போயிடுச்சு. எப்படின்னா ஆசைப்பட்டு அந்த காரை வாங்கி கையில் இருந்த 1 லட்சமும் அவங்ககிட்ட போயிடுச்சு. கார் வாங்கின ஒரு 70,000, செலவு பண்ண ஒரு 1 லட்சம். ஸோ இந்த மாதிரி எது நம்ம தேவையில்லைங்க தெரிஞ்சு பண்ணுறது கொஞ்சம் புத்திசாலித்தனம். இது நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ பணத்தை மல்டிபிள் பண்ண தான் நம்ம கற்றுக்கணுமே தவிர்த்து பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு யோசிக்கவே கூடாது. இப்போ எனக்கு அந்த ஃப்ரெண்டுக்கு வீட்டிலே ஒரு 3-4 பைக் வச்சுருக்கான். அவனுக்கு காருங்கிறது நீடு இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவனுக்கு காருங்கிறது நீடு இல்லை தான். ஆனால் அவன் ஆசைக்காக கார் வாங்கியிருக்கான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் ட்ராப்பில் நம்ம மாட்டிக்கவே கூடாது. நம்ம இப்போ என் ஃப்ரெண்டு பண்ண மாதிரி நம்ம பணக்காரனை பார்த்து சூடு போட்டுக்கிறோம். அதாவது பணக்காரனை பார்த்து பணம் எப்படி சம்பாதிக்கிறான், இல்லைனா அவனோட ஸ்கில் செட்டை எப்படி டெவலப் பண்ணுறான், இல்லைனா அவன் எப்படி லேர்ன் பண்ணுறாங்கிறத நம்ம கற்றுக்காமல் பணக்காரன் எப்படி செலவு பண்ணுறாங்கிறத மட்டும் தான் பார்த்து நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம பணக்காரனோட லைஃப் ஸ்டைலில் நம்ம ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது நமக்கு தேவையில்லாத லைஃப் ஸ்டைல். ஸோ பணக்காரன் ரொம்ப சிம்பிளாக இருக்கான். அவன் மாதம் கோடிக்கணக்கு சம்பாதிச்சுட்டு அவன் ரொம்ப சிம்பிள் லைஃப் ஸ்டைலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம மாதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அது மேக்ஸிமமே ஒரு 1 லட்சம் உள்ள சம்பளம் வாங்கிட்டு நம்ம அந்தளவுக்கு செலவு பண்ண நினைக்கிறோம். நிறைய பேர் பணக்காரன் கல்யாணத்தையே ரொம்ப சிம்பிளாக பண்ணுறான். அதுக்கு உடனே அம்பானியை போய் பார்க்காதீங்க. அம்பானி இருக்கிறதே அம்பானியோட மேரேஜ் ரொம்ப குறைவுன்னு, ரொம்ப கம்மியான செலவு அம்பானி கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், ஒரு 0.3% தான் அம்பானி அவன் சொத்துல பண்ணது. அப்படின்னா அம்பானி 3000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அம்பானியோட சொத்து மதிப்பு கம்பேர் பண்ணுற போது வெறும் 0.3% தான். அப்போ அம்பானிக்கு அது ரொம்ப கம்மியான காசு. இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு நம்ம 1 லட்சம் நம்மகிட்ட ஒரு 10 லட்சம் தான் நம்மளோட சொத்து மதிப்புனா, நம்ம 1 லட்சத்துக்கு நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நம்ம அதில் 10% செலவு பண்ணுறோம். ஆனால் இப்போ ஆவரேஜாக ஒரு மிடில் கிளாஸோ இல்லை லோவர் மிடில் கிளாஸோ இல்லை அப்பர் மிடில் கிளாஸோ மினிமம் டு ஆவரேஜாக ஒரு 15 lakhs செலவு பண்ணிடுறாங்க. அதுவுமே கடன் வாங்கி இல்லை ஜொல்ல அடகு வச்சு அது பண்ணி இது பண்ணி
அப்போ நம்மளோட ஆசைக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பார்க்கணும், என் கொலிக்கு வந்து அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும், இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸு யூடியூப்பில் ஷார்ட்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ண வந்து பொண்ணு பையன் ஆசைப்படுறது, அதாவது அடுத்தவங்கள பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நமக்கு வந்து தேவையில்லாத இது பண்ணால் நான் ஹாப்பியாக இருப்பேங்கிறது, நம்ம அடுத்தவங்கள பார்த்து நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. அதான் தப்புன்னா அதெல்லாம் வந்து இனிமேல் போக இப்படி ஃபாலோ ஆகும். அதை நம்ம குறைச்சிக்கணும், நமக்கு எது வேணுங்கிறது நமக்கு தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தமாதிரி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம லைஃப்பை பெட்டராக மூவ் பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் எல்லாமே பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் நம்ம பார்ப்போம்.